வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ். ஓகே, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்கிற முறைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, அது ப்ராக்டிக்கலாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு இனிஷியேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜட்ஜி அவருடைய தீர்ப்போ இல்லை அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ், அதான் மேலவை சபை இருக்குல்ல, அதில் 50 மெம்பர்ஸ் 50 பேரோட மினிமம் 50 பேரோட கையெழுத்து வேணும். அப்படி இல்லைன்னா லோக்சபா இருக்குல்ல, நம்மளுடைய மக்களவை, இதில் மினிமம் 100 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும், எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோக்சபாவில் இருக்கிறவங்க அதனுடைய சபாநாயகர், அதான் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொண்டு போய் இது கொடுப்பாங்க. இதே ராஜ்யசபான்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்மேன்கிட்ட கொடுப்பாங்க. சேர்மேன்ன்றது யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியா தான் ராஜ்யசபாவுக்கு சேர்மேன். ஓகே, இவங்க கூட கொண்டு போய் அந்த பெட்டிஷன்ஸை இதை கொடுக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸ் நம்பர் 1. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, இதை இது அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீக்கரோ இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டோ, அதான் சேர்மன் ஆஃப் தட் ராஜ்யசபான்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மெம்பர் 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவை அவங்க அமைப்பாங்க. ஓகே, இது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 பிரகாரம் இது போட்டுவாங்க. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா, இவங்க பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, சீஃப் ஜட்ஜி. ஓகே, அவர் ஏதாவது ஒருத்தர் இருப்பார். அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட், ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் சீஃப் ஜட்ஜிஸ்ட். அப்புறம் ஏதாவது ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்க இல்லை ஒரு ஜூரிஸ்ட், கரெக்டான ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆன ஒரு ஜட்ஜஸ், ஏதாவது ஒரு 3 பேர் கமிட்டி இது இருக்கும். இந்த கமிட்டி என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கீங்களோ அதை என்கொயரி பண்ணுவாங்க. ஓகே, அவங்க இதில் என்கொயரி பண்ணி அதை ஏதாவது கொடுக்க சொல்லுவாங்க. இல்லை ரிட்டனாக நம்ம இதை என்கொயரி பண்ணுறப்ப அவங்க சைடில் இருக்கிற குற்றச்சாட்டுக்கு அந்த ஜட்ஜஸ்க்கு கொடுத்து ஏதாவது ரிட்டன் டிஃபென்ஸு ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்ஸ். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை கமிட்டி ஃபவுண்ட் அவுட் பண்ணிடுச்சு, அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி இது குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு, அதுக்கு ரிட்டன் டிஃபென்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஜட்ஜி இல்லை நான் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன்லையும் கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லை அவர் மேலே இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த கமிட்டி என்ன பண்ணோன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டிங்க்கு கொண்டு போவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போடுறதுக்காக இது என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. கொண்டு போகிறப்ப பார்லிமெண்ட்டில் ஒரு விவாதம் நடக்கும். எங்கள் ரெண்டுலேயுமே நடக்கும், எங்கள் லோக்சபாவிலையும் நடக்கும், ராஜ்யசபாவிலையும் நடக்கும். ஓகே, இது என்ன பண்ணணும்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா 2/3, ஓகே, 3/2 பங்கு மெம்பரோட மெஜாரிட்டி வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஜட்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் பாராளுமன்றம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 3/1 பங்கு அந்த ஜட்ஜிக்கு எகெயின்ஸ்டாக எம்பிக்கள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா, இது ஒரு ரெசல்யூஷன் இது பாஸ் ஆகி அது என்ன பண்ணும், பிரசிடெண்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். ஜனாதிபதி என்ன பண்ணுவார், அதுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணுவார். இதுதான் இந்தியாவில் ஜட்ஜிங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஓகே, இது நாள் வரையிலும் இந்தியாவில் ஏதாவது ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இது மாதிரியான ஒரு ப்ரொசீஜரில் அப்படின்னு சொன்னால் இல்லை. அவரோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஆனவர் 1993 ஜஸ்டிஸ் வீராசாமி ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் முதலாக இது பண்ணார். எது மாதிரியான கேஸ்க்கு அப்படின்னு சொன்னால், இது ஃபினான்சியலாக இவரோட பில்ஸு அது இது எல்லாமே பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் இருக்கிறப்ப இவர் நிறைய இது மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் ஃப்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பிஜேபியும் மற்ற இவங்களும் கொண்டு வராங்க. ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்ட 14 குற்றச்சாட்டில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் கமிட்டி சொன்னது. ஓகே, கிட்டத்தட்ட 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக சொன்னது. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இது ஓட்டிங் போச்சு. ஓட்டிங் போகிறப்ப அங்கே கிட்டத்தட்ட 401 எம்பி இருந்தாங்க. இவருக்கு ரிமூவ் பண்ண சொல்லி சொன்னவங்க 196 எம்பி. ஓகே, ஆனால் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத 206 எம்பி என்ன பண்ணாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, ஆப்சன்டீஸ்.
அதனால் இவர் வந்து தப்பிச்சிட்டாரு. இந்த கேஸில் வந்து என்ன நடந்ததுன்னா, திராவிடர் கழகம் வந்துட்டு இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது. நார்த் இந்தியன்ஸு, சவுத் இந்தியன் அந்த பேசிஸில் வந்து அப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் இருந்ததுனால இவர் என்ன பண்ணாங்க, வெளியே வந்து சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு சிவகாசியில் கூட அதில் 1999 வைகோக்கு எகென்ஸ்டாக இவர் வந்து நின்னார். அந்த டைமில் தாமரைக்கணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்னார். உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக மோதிரெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அது கட்சி வந்து ஜெயலலிதா அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து இண்டிபெண்டாக நின்னார். ஆனால் அந்த எலெக்ஷனில் வந்து இவர் தோற்று போயிட்டார். வைகோ வந்து ஜெயிச்சார். ஓகே, அப்படி இருந்த ஒரு ஜட்ஜி இவர் வந்து வி ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டாவது ஜட்ஜி யாருன்னா ஜஸ்டிஸ் சௌமித்ரா சென் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ். ஓகே, இவர் பேரில் என்னென்னா, கோர்ட்டுக்கு வந்த ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு கேஸுக்காக 33 லட்ச ரூபா சம்திங் ஒரு ஆட் ஃபிகர், ஓகேவா, அந்த அமௌண்ட்டை வந்து தன்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இவர் பேரில். இதுவும் வந்து போச்சு. இது வந்து ராஜ்யசபா கொண்டு வந்தாங்க இவரோட வெளியே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து குற்றச்சாட்டை நிரூபிக்க போயிட்டு மறாநாள் வந்து ராஜ்யசபா ஓட்டி எடுக்க போகிற நேரத்தில் வந்து இவர் என்ன பண்ணிட்டார், ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணதுனால இவரை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படலை. அப்படி வந்து எடுத்த செகண்ட் ஜட்ஜி இவர். அப்புறம் மூணாவது ஜட்ஜி வந்து ஜஸ்டிஸ் எஸ்கே கங்குலி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசில் இருக்கிற ஹைகோர்ட்டில் 2014. இவர் பேரில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இவருக்கு கீழே லோயர் லெவலில் இருந்த ஜட்ஜை வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி தேவையில்லாத வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணார் அட்மின் பவரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர்லேயும் கொடுத்தாங்க. பட்டு அதுவும் வந்து ராஜ்யசபாவில் நிற்கலை. ஓகே, இது வந்து ஜஸ்டிஸ் எஸ்கே கங்குலின்னு சொல்லிட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் கொடுத்தா ஒரு ஜட்ஜ். அப்புறம் இன்னொரு இம்பீச்மெண்ட், இவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி 4வது ஜட்ஜி, இவர் பேர் வந்து ஜஸ்டிஸ் சிவி நாகார்ஜுனா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வந்து 2017 நடந்த ஒரு மேட்டர். இவருக்கு என்னன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணார். இவருக்கு கீழே இருந்த ஒரு தலித் ஜட்ஜை வந்து கேஸ்ட்டை டிஸ்கிரிமினேட் பண்ணி அந்த தலித் ஜட்ஜு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த பேரில் இவர் பேரில் ராஜ்யசபாவில் கொண்டு வரப்பட்டது. முதல்ல 61 எம்பி வந்து இவர் பேரில் கொடுத்தாங்க. பட் அதில் 16 பேர் வித்ரா பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால் இவர் வந்து 2வது டைமும் கொடுத்தாங்க. அது பிறகு அந்த ஃபைனலைசேஷன் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவரோடதையும் இது அப்போ மொத்தம் வந்து 4 ஜட்ஜி தான் இம்பீச்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு இந்தியாவில். இப்போ 5வதாக வந்து இவர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 116 எம்பி சேர்ந்து லோக்சபாவில் வந்து இம்பீச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன நிலைமை நடக்கும் அப்படின்றதுனா தட் வில் டேக் டைம். 2 years 3 years கூட சில கேசஸ்லாம் நடந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற இடத்துல ஷேர் பண்ணுங்கள்.